வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய பணியாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த பணியாரம் பண்றதுக்கு நம்ம அரிசி உழுந்து ஊற வைக்க வேண்டாம், ஃபர்மெண்ட் பண்ண வேண்டாம், எந்த ஈனோ சோடா அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை. நினைச்ச உடனே பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு இல்ல சாயந்தர நேரம் பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிஃபன் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த பணியாரம் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ வச்சு அளந்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த கப்பில் அளந்துட்டு இருக்கேன். இந்த கப்பில் 3 கப்பு வந்து பொரி அளந்து எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அளந்து வச்சிருக்கிற 3 கப்பு பொரியை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம பொரி அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப்பு ரவா, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தயிர். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பணியாரத்துக்கு நம்ம தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கின வெங்காயத்தை மாவில் சேர்த்துப்போம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லியை டைரெக்டாக நம்ம மாவுலையும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம தாளித்தோம் இல்லையா அதுலேயும் சேர்த்துட்டு லேசாக வதக்கியும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ்வில் பனியாரக்கல் வச்சுருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம மாவு வந்து அந்த டம்ளரில் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம கரண்டியில் போடுறத விட இந்த மாதிரி டம்ளரில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். சுற்றி இந்த மாதிரி லேசாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருவோம். பாருங்க, ஈஸியாக ஒட்டாமல் நல்லா வந்துடும். இதே மாதிரி எல்லா பணியாரையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்ப ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க, இந்த சைடு நல்லா வந்து வெந்திருக்கும். பனியார குச்சியாலே இப்படி குத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும், ஒட்டாமல் வருது அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சூப்பராக வெந்தாச்சு, எடுத்துடலாம். இந்த பேக் சைடில் அப்படி குத்தி குத்தி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பனியாரம் பாருங்க, நல்ல கோல்டன் கலரில் நல்லா சாஃப்டாக மேலே நல்லா மொறுமொறுன்னு அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நோ சோடா நோ ஈனோ இன்ஸ்டன்ட் பணியாரம் சர்விங்க்கு ரெடி. பணியாரம் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே லேயர் நல்லா வந்து மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம மாவு அரிசி உளுந்துலாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணால் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருமோ அதை விட சாஃப்டாக இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த பணியாரம் வந்து எந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி. நம்ம இன்னைக்கு தக்காளி தொக்கோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி தொக்கும் வந்து நல்லா இருக்கும், அருமையாக இருக்குங்க. மேலே அழகா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கு. நம்ம சேர்த்துக்கிற வெங்காயம், இந்த தாளிச்சிருக்கோம்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதெல்லாம் வந்து நல்லா கிரன்ச்சியா சாப்பிடும்போது கிடைக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ குவிக்கா நினைச்ச நேரத்துல நல்ல சாஃப்டான பணியாரம். அது வந்து நம்ம சோடா இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணாம பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்றது, இல்லை டின்னருக்கு என்ன பண்றது, மாவில்லையே அப்படின்னு ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது.
நல்லா இந்த மாதிரி குவிக்கா பண்ணி நல்லா சுட சுட சாப்பிடலாம். இந்த பணியாரத்தை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். சூடு ஆறுனாலுமே நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னும் வந்து நம்ம இந்த பணியாரத்தை ஹெல்தியா பண்ணணும் அப்படின்னா கேரட் அல்லது பீட்ரூட் கிரேட் பண்ணி நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அப்பயே வதக்கி போட்டுக்கலாம். இல்லை பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பீஸ் இருந்தாலும் நம்ம வதக்கி போடலாம். இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்டாகவும் இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பணியாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.